நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். சுவிசேஷம் என்ற பெயரால் அநேக தகாத விதமான வார்த்தைகளை, போதனைகளை செய்கிறார்கள் கிறிஸ்தவ போதகர்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் பைபிள் தருகின்ற பொருளுரை என்ன? 1 கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சுவிசேஷம் என்றால் இருக்காங்களா படிக்கிறதுக்கு? படிக்கிறேன். பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து. சுவிசேஷம் என்றால் இது. இதை நாம் சுவிசேஷம் என்றால் பொருள் இது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை காட்டி நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகையினாலே நாம் போய் அவங்க நம்புறாங்களோ இல்லையோ சுவிசேஷத்தை சொல்லிடணும் அதானங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவார்கள் என்றால், அவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொன்னவன கேட்கற என்ன நினைப்பான்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நான் எங்கடா வருத்தமா இருக்கேன் நினைப்பாங்களா? நான் எங்கடா வருத்தமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னிப்பார் அப்படின்னு சொன்னோன்னு நாங்க பாவிங்கடா நாங்க கேட்கிறாங்களா? இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிறிஸ்தவங்களாம் வந்து எங்களை பாவிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பாவிகளை பாவத்தை அறிக்கை ஒத்துக்கணுமா? சாதாரண திருநாளே வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம், பொய் பேசினாலும் ஒத்துக்க மாட்டோம், போலீஸ்காரங்க அடி அடிச்சா கூட கொலையே பண்ணா கூட ஒத்துக்க மாட்டோம். அப்பேற்பட்ட நாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இவங்க கிட்ட வந்து பாவங்களை எல்லாம் ஒத்துக்கணுமா? அறிக்கை என்னம்மா லிஸ்ட் போட்டு சொல்லணுமா? நாங்க பேசுறாங்க இவங்க என்று எத்தனையோ எதிர்ப்பு குரல் நாம் கேட்டிருக்கிறோம். அதாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் என்றால் இது மட்டும்தான் தெரியும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். வேத இன்னும் உள்ள நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்கள் எல்லாம் அதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கின்ற புத்தகங்கள் இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்த. வேத வாக்கியங்களிலே அநேகம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். அதெல்லாமே அவைகளின்படி. மந்திரம் ஓதுற மாதிரி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார்னா சொன்ன முடிஞ்சிச்சா சுவிசேஷம்? அப்பாடி சொல்லியாச்சப்பா, என் ஃப்ரெண்டுக்கு சொல்லியாச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவர் உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அப்பா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான சுவிசேஷம்? சுவிசேஷம் சொல்லக்கூடிய முறையா இது? யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. பைபிள் கூறுகிறது அந்த முறையெல்லாம். இந்த பைபிள் எப்படிப்பட்டது என்றால், ஒரு போதனையை செய்யும் போது, ஒரு விஷயத்தை பைபிளை போதிக்கும் போது முதலில் போதிக்கக்கூடிய அவன் அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒருவனுக்கு முதலில் அந்த சுவிசேஷம் என்றால் என்னவோ, இந்த பைபிள் என்றால் என்னவோ தெரிந்திருக்க வேண்டும், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி ஏதோ 4 வார்த்தை சொன்னா முடிஞ்சிச்சுடா அப்படின்னா, அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக தவறான போதனைகள், தவறான வார்த்தைகளை சொல்லி
கிறிஸ்தவத்திற்கும் இயேசுவுக்கும் பைபிளுக்கும் அவமானத்தை தேடிக் கொண்டு வருகிறார்கள் இவர்கள். பைபிள் எப்படிப்பட்டதென்றால் பட்டயம், சாதாரண கத்தி கிடையாது. இது வீட்டில் நிறைய கத்தி இருக்கும், எல்லாமே எதுவுமே ஷார்ப்பா இருக்காது. எத்தனையோ விதமான கத்தி இங்க இருக்கு. கார்விங் நைஃப் ஒன்று இருக்கும், பழங்களை அழகு பொம்மைகளாக பழங்களை பொம்மைகளாக காட்சிப்படுத்துவது, அதற்கு செப்பரேட் ஒரு கத்தி இருக்கும். ஆபரேஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செப்பரேட் கத்தி இருக்கும், உடம்பு அறுக்கிறதுக்கு. அதனுடைய விலையை ரொம்ப ஜாஸ்தி. ஷார்ப் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கணுமோ அதில் ரொம்ப சாதாரணமாக கடையில் கிடைக்காது அதெல்லாம். அந்த நைஃப் எல்லாம் ஆபரேஷன் பண்ணக்கூடிய நைஃப், டாக்டர்ஸ் அதை கையாளக்கூடிய வகை இருக்கிறது. பைத்தியக்காரன் கையில கத்தி கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக போதகர்கள் பைபிளை சரியாக கற்றுக்கொள்ளாமல், சரியான அந்த எப்படி மருத்துவர்கள் அந்த மாணவர்கள் மருத்துவத்தை படித்து 5 ஆண்டுகளாக படித்து, அந்த 5 ஆண்டுகள் படித்த பிறகும் கூட திரும்ப சர்ஜன் என்ற ஒரு பிரிவை எடுத்து அதையும் படித்துதான் அவங்க சர்ஜன் பண்ணுவாங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதற்கென்று வழிகள் இருக்கிறது, முறைகள் இருக்கிறது, சரியான முறை. அவைகளுக்கு அப்படி இருந்தால் பைபிள் எப்படிப்பட்டது பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் எது இருபுறமும் கருக்குள்ள, ஒரு புறம் கருக்காக இருந்தாலே நம்மளால அங்க கையறுத்துப்பாங்க. இது இருபுறமும் கருக்கானது. இது இருபுறமும் கருக்குள்ள எந்த இப்படிப்பட்ட பட்டயம் வேறு எதுவும் கிடையாது. இது பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இது எப்படி பிடிக்கணும், எப்படி கையாள வேண்டும் அந்த பட்டயத்தை. நீங்க பட்டயத்தை கையாள தெரியாம அப்படி இப்படி சுத்துறீங்கன்னா, இப்படி சுத்த போய் அக்கில போய் மாட்டிக்கிச்சுன்னா கத்தி கை செப்பரேட்டா வந்துடும், கராத்தல பண்ற மாதிரி. சரியான பயிற்சி தேவை, கற்றல் தேவை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது இந்த பட்டயம். அப்படிப்பட்ட பட்டயத்தை கையில பிடித்திருக்கின்ற இவர்கள் ஒழுங்காக அதை பயிற்சி செய்த பிறகுதான் போதனையை ஆரம்பிக்க வேண்டும். நம்பாலும் கூட நிறைய இடத்துல போய் ஜென்ம பாவம் உண்டு. ஜென்ம பாவமா? அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, நாங்கள பாவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவனுடைய போதகத்தை கேட்கக்கூடிய அந்த நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இது. அதுக்கு பதில் தெரியுமா இவனுக்கு? தெரியாது. என்றால் எப்படிப்பட்ட அவமானத்தை கொண்டு வர்றாங்களோ பாருங்க. சரியான போதனை தெரியாமல், போதனை என்றால் என்னமோ எதெல்லாம் போதனைகள் செய்கிறதோ ஒரு வாட்டி பாருங்க. யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். போதனை மிருகங்களை கேட்டுப்பார். மிருகங்களிடம் போய் கேட்கணுமா? எதை கேட்க வேண்டும்? இப்பொழுதும் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்திலே பறக்கின்ற பறவைகளையும் அவைகள் உனக்கு அறிவிக்கும். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். பூமி உபதேசிக்குமா? பறவைகள் உபதேசிக்குமா? மிருகங்கள் போதிக்குமா? சமுதிரத்தில் இருக்கக்கூடிய மீன்களை, மகா பெரிய மச்சங்களை எல்லாம் கேட்டுப்பார், அவைகள் உனக்கு விவரிக்குமா? வானம் விவரிக்கிறது, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்கள் போதிக்கிறது, பூமி போதிக்கிறது, மிருகங்கள் போதிக்கிறது. என்ன அந்த போதனை? புரியுதா உங்களுக்கு? ஏதாவது என்ன போதனை என்று? வானம், இன்னொரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதா? ஆகாய விரிவு
தேவன் படைத்த இந்த அவருடைய வேலைகளை எல்லாம் அறிவிக்கிறது. அறிவிக்கிறதா? இயற்கை இயற்கை போதனை செய்கிறதா? போதனை செய்கிறது. அது எதுவரைக்கும் கேட்கிறதாம்? அப்படி படிக்குமா? பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. 4ஆம் வசனம், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரம் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அத்தனை துணியாக பேசுகிறதாம், அத்தனை துணியாக அறிவிக்கிறதாம். இந்த இயற்கை முழுவதும் கூட தேவனுடைய வசனங்களை அறிவிக்கிறதாம். இயற்கை உனக்கு கேட்கிறதா ஏதாவது வசனம் போதிப்பது? இயற்கை தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய காரியங்களை போதிப்பதாக யாருக்காவது கேட்கப்படுகிறதா? பைபிள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. கேட்கக்கூடியவர்கள் எத்தனையோ மதங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் தேவனுடைய வசனத்தை நாம் போய் அறிவித்தால் அவர்கள் தங்களை ஏதோ நாம் அவமானப்படுத்துவதாக கருதி நம்மை பகைக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற தவறான பேச்சாலே, உபதேசத்தாலே. நாங்க பாவீங்களா? முதல்ல பாவத்தை குறித்து பப்ளிக்ல பேசாதீங்க. முதல்ல நீ பாவியும் மனிதருடைய பாவத்தை நீக்க இயேசு கிறிஸ்துவானவர் வந்த அவனுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடனா போற காலம் என்னுடைய பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து சொல்றான். பேசக்கூடிய முறை என்று இருக்கிறது. யாருடைய பாவங்களை குறித்தும் பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தேவன் அதை குறித்து சொல்ல சொன்னார். என்ன அறிவிக்கிறது இயற்கை? தேவனை குறித்து அறிவிக்கிறது. இவங்க போய் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்து எழுந்தார். அவங்களுக்கு தெரியாதா? குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடுறது அவங்களுக்கு தெரியாதா? அவங்க கொண்டாடுவாங்க. ஹாப்பி குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் கொண்டாடுவாங்க. நாம கிறிஸ்தவங்க ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றால் அவங்களுக்கு தெரியும் ஈஸ்டர்னா உயிர்த்து எழுந்த நாள் என்று தெரியும். இப்படி இருக்கும்போது திரும்ப அவங்களுக்கே போய் உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவ மரித்தார்னா எனக்காக வரேன்டா செத்தாரு அப்படின்னு கேட்கிறாங்க. என்றால் போதனை என்பது தெரியவில்லை. கிறிஸ்தவர்கள் போதனையை பொதுமக்கள் மத்தியிலே பேசும்போது, பொது இடங்களிலே பேசும்போது வாய்க்கு வந்தபடியெல்லாம் கத்தக்கூடாது. இயற்கை தேவனை குறித்து பேசுகிறதாம். யாருக்கு? தேவனை குறித்து. ஒரு வாட்டி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் என்ன போதித்தார்கள் ஒரு அடி பார்க்கலாம். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து தினந்தோறும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். தினந்தோறும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நான் அப்போதைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் வரல. இனிமேல் வருவாருன்னு தெரியும். இன்னும் வரவில்லை, அவர் மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள்? தினந்தோறும் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்ன? அந்த 3 மந்திரம் ஓதுற மாதிரி மரிப்பது, அடக்கம் பண்ணப்படுவது, உயிர்த்தெழுவது, இதுவா? இந்த ஸ்லோகனா படி சுவிசேஷம் சொல்லி முடிச்சாச்சு என்று சொல்லுவதா? இயற்கை அனைத்தும் கூட தொனிக்கிறது. அதனுடைய தொனி, அதனுடைய பேச்சு உலகம் முழுவதும் கூட பரவி செல்லுகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். எதை குறித்து சொல்லுகிறதாம்? தேவனை குறித்து. தேவனை குறித்து. தேவன் என்றால் யாரோ, எப்படிப்பட்டவரோ, நம்மை ஏன் படைத்தாரோ என்று இயற்கை மனிதனுக்கு போதிக்கிறதாம். அவைகளை கேள், மிருகங்களை கேள், பறவைகளை கேள், அவை உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் உனக்கு கேட்கவும் தெரியாது, அதனுடைய போதனையும் உனக்கு புரியாது. அவைகளின் போதனையே உனக்கு புரியாத போது பைபிளின் போதனை எப்படி புரியும்? தெரியுமா இயற்கை போதிக்கிறது என்று? அந்த போதனை என்ன என்று தெரியுமா இந்த போதகர்களுக்கு? பறவைகளின் போதனை என்ன? அந்த வானமண்டலத்தின் போதனைகள் என்ன? நட்சத்திரங்களின் போதனை என்ன? என்ன பேசுகிறது? சூரியன்,
மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள் என்ன பேசுகிறது தெரியுமா அவனுக்கு? பேச்சு ஏதாவது கேட்கிறதா அவனுக்கு? இது எதுவுமே தெரியாது. தேவன் வந்து நைட்டு காதல எனக்கு ஏதோ ரகசியம் சொன்னாரு, அதை சொல்லுவீங்க நைசா. இயற்கை போதனை செய்கிறதாம். யாரை குறித்து? தேவனை குறித்து. என்ன போதனை செய்கிறது தெரியுமா? இவரும் சங்கீதக்காரன் கூட என்ன சொல்லுகிறாரா? தினந்தோறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எப்பொழுது? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சொல்லப்பட்ட வசனம் இது. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாள்தோறும் அறிவியுங்கள். என்ன அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்? கன்க்ளூஷன் தான் என்னன்னா, நமக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும். ஒருவர் நம்மை மீட்க வேண்டும் என்றால், பூமியின் மீது இருக்கின்ற நாம் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றால் ஒருவர் மேலிருந்து வர வேண்டும். பரலோகத்தை விட்டு அங்கிருந்து இங்கு வர வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து யாராவது ஒருவரை நம்ம ரட்சிக்க வர வேண்டும், மேலிருந்து வர வேண்டும், பரலோகத்திலிருந்து வர வேண்டும் நம்ம ரட்சிப்பதற்கு. யார் வருவார்? இதுவரை மரித்த அநேகர் வேறு உலகத்தில் இருக்கிறார்கள், பாதாளத்திலே. அவர்களை ரட்சிக்க அந்த பாதாளத்திற்கு யார் போவார்கள்? அப்பா, பரலோகத்திலிருந்து ஒருவர் வர வேண்டும் பூமிக்கு, இங்கிருந்து பாதாளத்திற்கு செல்ல வேண்டும், அவர்களை ரட்சிக்க அவர்களையும் கொண்டு வர வேண்டும். இவர்கள் அனைவரையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நபர் யார்? அந்த ரட்சிப்பு, இது எல்லாமே ப்ராசஸ், ஒரு முறை. அதை எல்லாம் செய்தது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இது ரட்சிப்பின் முறை, தேவன் வகுத்த முறை. அவர் நமக்கு அனுப்பினார் ரட்சிப்புக்காக. வெறும் அதை மட்டும் நம்பினால் போதுமா? இந்த வகையை தேவன் வகுத்தார், ஒரு திட்டத்தை தீட்டினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறேன் பூமிக்கு. பூமிக்கு மட்டுமல்ல, பாதாளத்திற்கும் அனுப்புகிறேன். அவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு கொண்டு வருவார் இயேசு கிறிஸ்து. இது அவருடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்திற்கு முன்பு முதல்ல உனக்கு கடவுள் யாருன்னு தெரியணுமே. அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிய வேண்டுமே. அவர் யார் என்று தெரிய வேண்டுமே. நிறைய பேர் கிறிஸ்தவங்க கடவுள் யாருன்னு தெரியும். ஏசப்பா ஏசப்பான்னு. ஏசப்பா எதுக்கு? எப்படி ஏசப்பா? எங்க இருக்கு ஏசப்பான்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து என்றால் யாரோ தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் என்றால் யாரோ தெரியாது. பிதாவாகிய தேவன் என்றால் யாரோ தெரியாது. எதுக்கு பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறான் பைபிள்ல? பிதாவாகிய தேவன் என்றால் தந்தையாகிய தேவன். தேவன் எப்படி தந்தையாக முடியும்? நம்மை பெற்றவர் பூமியின் மீது இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் எப்படி நமக்கு தந்தையாக முடியும்? இந்த போதனைகள் எதுவுமே தெரியாமல் பப்ளிக்ல போய் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி, இன்னும் கொஞ்ச நாள் நம்மளையும் தூக்கி போட்டுருவாங்க. யாராவது உடம்பா பேசுனாங்க. என்ன பாவம்? ஜென்ம பாவம், கர்ம பாவம், நீ ஒரு பாவி, இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசக்கூடாது நம்ம ஆளுங்க கூட. நீ தேவனை குறித்து அறிவி. அன்றைக்கு பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு ஆபிரகாமுக்காகட்டும், ஈசாக்குக்கு ஆகட்டும், யாக்கோபுக்கு ஆகட்டும், நீங்கள் இந்த பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு செல்லுங்கள் அப்படி சொன்னோன்னு போவாங்க. சென்ற அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் என்றால், தேவனுக்கு என்று ஒரு கட்டடத்தை கட்டுவார்கள், பலிபீடங்களை கட்டுவார்கள், பீடங்களை கட்டுவார்கள். அந்த பலிபீடத்திற்கு சென்று தேவனை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை நோக்கி ஜெபித்து, இப்படியாக தேவனை அறிவித்தார்கள். அன்றைக்கு தேவனை அறிவித்தார்கள். யாருமே சும்மா கிடையாது. நோவா அவருடைய காலத்திலேயும் கூட அப்படிதான் தேவனை அறிவித்தார். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். எப்படி அறிவித்தார்களோ பாருங்கள் தேவனை. அவர் நீங்க என்னடானா, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெரிந்தார், அவன் தான் முடிச்சு, அதுதான் சுவிசேஷம். என்ன புரியும் உங்களுக்கு? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யார்? யாக்கோபு. யாக்கோபு ஒரு இடத்துக்கு சென்றார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் அப்படின்றால் அதனுடைய பொருள் என்ன?
இஸ்ரவேலின் தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன். அதன் மீது போட்டிருக்கிற தேவ கடவுள் என்றால் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவனே தேவன். அப்படியா? இவர்தான் தேவனா? இவர்தான் தேவன். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் என்று அங்கே அறிவிக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த பக்தர்கள். தாவீது கூறுகிறார், நாள்தோறும் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஜனங்களுக்கு என்று. என்ன அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்? தேவனை குறித்து, அவருடைய மகத்துவங்களை குறித்து. எனக்கு ஜுரம் போயிடுச்சு, அது கிடையாது. எனக்கு தலைவலி போயிடுச்சு, அது கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவரோ, அவர் இந்த இயற்கையை எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்தாரோ, நமக்காக உழைத்து கொடுத்தாரோ, அவருடைய கஷ்டம் எப்படிப்பட்டதோ, அவருடைய அன்பு எப்படிப்பட்டதோ, அவர் யாரோ என்று இந்த அனைத்தும் கூட இயற்கையாகட்டும் பைபிள் ஆகட்டும் நமக்கு கூறுகிறது. அன்றைக்கு முதல் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களும் கூட அதுல எல்லாருக்கும் இதே சொல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர் அதை சொல்ல, யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னாங்க. ஒரு சிட்டிக்கு போனார் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ ஒலிம்பிக்ஸ் நடக்குது பாத்தீங்களா? முதலில் அந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், அந்த விளையாட்டுகளை ஆரம்பித்தது யாருன்னா ஏதென்ஸ். அந்த ஏதென்ஸ்ல அங்க பவுலின் காலத்திலையும் கூட ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அப்போ இப்ப இருக்கிற மாதிரி கோல்டு மெடல், அப்புறம் சில்வர், அப்புறம் பிரான்ஸா, இது கிடையாது. அப்ப அது கிடையாது, பைபிள் இருக்கு. அப்போ ஒன்னே ஒன்றுதான், மெடல் கிடையாது. அப்போ கிரீடம் வைப்பாங்க. ஏதென்ஸ் ஒலிம்பிக்னா ஃபர்ஸ்ட் முதல்ல. அவர் எப்படி அறிவித்தாரு பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். இந்த கதையா சொல்லங்க, பைபிள் இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஒலிம்பிக்ஸை பத்தி. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். முதலில் யாருக்கு நாம் சொல்லுகிறோமோ, பவுல் சொல்றது பாருங்க, முதல்ல போன உடனே கண்ணை மூடிட்டு அப்படின்னு கத்தல. அவரு யாருக்கு சொல்லுகிறோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார்கள் முதல்ல தெரியணும் உனக்கு. நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அவர்கள் யாரை வணங்குகிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசவில்லை பவுல், நீ பாவி அப்படின்னு. இந்த சாப்டர்ல அவங்களுக்கு சொல்லக்கூடிய போதனைகளிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னாராங்க? இந்த சாப்டர்ல அந்த ஏதென்ஸ் சிட்டி அந்த பட்டணத்து ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக வந்தார் உலகத்திற்கு இன்று போதனை ஏதாவது செய்தாரா பவுல்? கிடையாது. உங்களுடைய ஆராதனைக்குரிய அந்த ஸ்தலங்களை எல்லாம் பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிறது. நானும் அந்த தேவனை குறித்தே நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அந்த கடவுளை குறித்து நானும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். கடவுள் என்றால் யாரோ, அவர் எப்படிப்பட்டவரோ, தேவனை நாம் படைக்க முடியாது, தேவனே நம்மை படைத்தார். தேவன் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், மனிதர்கள் அனைவரையும் எந்த போதனை இது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் படைத்தது தேவன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் அல்ல, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கடவுள் அல்ல, அப்படிப்பட்டவர் கடவுள் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், இந்த அந்த சராசரங்களையும் இயற்கை அனைத்தையும் படைத்த ஒருவர் இருக்கிறார், அவர் தேவன். எப்படியாக அவர்களுடைய சிந்தனைகளை தீட்டுகிறார், யோசிக்க வைக்கிறார். இது சுவிசேஷம் என்றால் நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுங்க நம்முடைய கிறிஸ்தவர்களின் போதனைக்கும் இந்த போதனைக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. அவர்களுடைய தெய்வங்களை திட்டினாரா? அவர்களுடைய ஆராதனை ஸ்தலங்களை திட்டினாரா பவுல்? இல்லை. அவர்களுடைய பாவங்களை குறித்து பேசினாரா பவுல்? கிடையாது.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார் என்று இயேசு பெயர் ஏதாவது உச்சரித்தாரா பவுல்? கிடையாது. ஒரு அந்நிய ஜனங்களிடத்தில் போய் அவர்கள் என்ன எதை வணங்குகிறார்கள், எதை துதிக்கிறார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்த பிறகு கவனமாக கையாளுகிறார் அவர். ஆகவே சுவிசேஷம் என்றால் ஏதோ மந்திரம் ஓதுவது போல ஓதுவதல்ல. பைபிள் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது இந்த பைபிள். அதை கையாள வேண்டும் என்றால் கவனம் தேவை. அதை சரியான விதத்தில் பயிற்சி பெற வேண்டும். கராத்தே என்ன ஏதோ ப்ரூஸ்லி சுத்துவாங்க பாத்தீங்களா? ரெண்டு பக்கம் ரெண்டு கட்டை இருக்கும், இரும்பு ஒன்று இருக்கும், நடுவில் சங்கிலி இருக்கும். எது நம்ம சுத்தலாம்னா நம்ம சுத்தி பார்த்தா நம்ம மண்டை உடையும். சுத்தும் போது மண்டையில பட்டுச்சா மண்டை உடைஞ்சிடும். கையாள வேண்டிய விதம் இருக்கு. அது முதல் நாம் பயிற்சி பெற வேண்டும். அதிலே அது கத்தியாக இருந்தாலும், கத்தி இஷ்டத்துக்கு சுத்தினா உனக்கே தெரியாம உன் கை ஒண்ணு செப்பரேட்டா போயிடும். அப்படிப்பட்டது இந்த அப்படிப்பட்ட கத்தி அல்ல. இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. உன்னுடைய ஜீவனையும், உன்னுடைய உயிரையும், உன்னுடைய ஆத்மாவையும், ஊனையும், கணுக்களையும் ஒவ்வொன்றையும் வகையாக வகையறுத்து உள்ளே செல்லக்கூடியது இந்த வசனம். அப்படிப்பட்ட கூர்மையான இந்த வசனத்தை கையிலே பிடித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே பேசும்போது கவனம் தேவை. பயிற்சி இல்லாமல் கண்டதையெல்லாம் சொல்றவங்க கிட்ட போய் நீங்க கேட்காதீங்க. அடுத்து வரும் பாருங்க, நெக்ஸ்ட் எத்தனையோ பாஸ்டர்ஸ் தூக்கி உள்ள போட போறாங்க கண்டபடியெல்லாம் பேசுறதுக்காக. ஆகவே சுவிசேஷம் என்றால் ஏதோ ஸ்லோகன் சொல்வது போல இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவது மட்டுமல்ல. அது கடைசி. அவங்க வந்து கேட்கணும், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்டா, அப்போ ஒரு வழி இருக்குங்க, ஒரு வழி இருக்கு. தேவன் வகுத்தார் அந்த வழி. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். அதற்கு முன்பு சொல்ல வேண்டியவைகள் எத்தனையோ இருக்கிறது, யாருக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ. ஆகவே சுவிசேஷம் சொல்லும் போது கிறிஸ்தவர்களே கவனமாக இருந்து பேசுங்க. ஓகே.